தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியைத்தான் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது கடந்த வாரத்திலே 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தின், அதாவது அன்பின் அதிகாரமாகிய 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தின் 1 முதல் 3 வரையிலான வசனங்களை குறித்து சிந்தித்தோம். அந்த வசனங்கள் அன்பின் அவசியத்தை, தேவையை பற்றி பேசக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன என்று சொல்லி அதிலிருந்து பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக சிந்தித்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அந்த அதிகாரத்தினுடைய 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தினுடைய 4 முதல் 7 வரையிலான வசனங்களை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வசனங்களை நான் வேதாகமத்திலிருந்து வாசிக்கவில்லை, மாறாக இதனுடைய காரியங்களை நாம் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தின் 4 முதல் 7 வரையிலான வசனங்கள் அன்பின் சிறப்பியல்பை பற்றி பேசக்கூடிய வசனங்களாக காணப்படுகின்றன. மறுபடியும் சொல்லுகிறேன், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தின் 4 முதல் 7 வரையிலான வசனங்கள் அன்பின் சிறப்பியல்புகளை பற்றி பேசக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன. அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் அன்பின் குணாதிசயங்களை அல்லது சிறப்பியல்புகளை இங்கே இந்த வசனங்களில் பட்டியலிடக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படியாக அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலும் ஒழியாது. இப்படியாக பவுலடிகளார் இந்த வசனங்களில் அன்பின் சிறப்பியல்புகளை பட்டியலிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த பட்டியலில் ஏறக்குறைய அன்பின் சிறப்பியல்புகளாக 14 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அன்பை பற்றிய இந்த பட்டியலானது அல்லது விளக்கமானது அன்பு என்பது செயல்படக்கூடியது, உறவு கொள்ளக்கூடியது, சுயநலமற்றது என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த பகுதி ஒரு கண்ணாடி, மிரர், ஒரு கண்ணாடி போல செயல்படுகிறது. அதாவது நாம் அன்பை உணர்கிறோமா என்பதை விட நம் செயல்கள் இந்த குணங்களை, இந்த பட்டியலில் பார்த்த இந்த குணங்களை பிரதிபலிக்கின்றனவா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்போது நமக்கு முன்பாக இருக்கின்ற கேள்விகள் என்னவெனில், கடினமான மனிதர்களிடம் நாம் பொறுமையாக இருக்கிறோமா? அவர்களை மன்னிக்கிறோமா? அல்லது அவர்களை, அவர்களின் செயல்களை எதிரி, பகை என்ற கணக்கில் வைத்து கொள்கிறோமா? சிரமமாக இருக்கும் போதும் நாம் தயவுடன் நடந்து கொள்கிறோமா என்பதுதான். பிரியமானவர்களே, உண்மையான அன்பு என்பது அன்றாட நடத்தையில்தான், குறிப்பாக சவாலான உறவுகளின் மத்தியில்தான் வெளிப்படுகிறதாய் உள்ளது. விளங்கச் சொன்னால், கடினமான மனிதர்களும் சூழ்நிலைகளும் நம்மிடத்தில் உண்மையான அன்பு, அதாவது இந்த அதிகாரத்தில் நாம் சிந்தித்து வருகின்ற அகாஃபே அன்பு இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கும் அளவு மானிகளாய் இருக்கின்றன. ஆகவே பிரியமானவர்களே, இந்த பகுதியில் இன்றைக்கு நாம் சிந்தித்தது போல 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தின் 4 முதல் 7 வரையிலான வசனங்களிலிருந்து நாம் சிந்தித்தது போல நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய அன்பு
இருக்கிறதா என்பதை சிந்தித்து தேவன் விரும்புகிற இவ்விதமான இவ்வசனங்களிலிருந்து நாம் சிந்தித்த கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டமைத்து தேவனுக்கு புகழ்ச்சியாக வாழ்வோமாக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.